يا وجيه الدين والكرم அறிவுலக மாமேதி ஹதரத் கமாலுத்தீன் ஹதரத் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற மூத்த ஆலிம் உலமா பெருமக்களே, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாக்கியம் நிரம்பிய இந்த அவையில் கலந்து ஹதரத் அவர்களை தரிசித்து நினைவுகளை மீளுருவாக்கம் செய்து ஹதரத் அவர்களோடு உறவாடிய அந்த நாட்களை எல்லாம் மனதில் நிலநாட வைத்து மிச்சம் வைத்திருந்த கண்ணீரை கொஞ்சம் ஹதரத் அவர்களுக்காக வடித்து செல்லலாம் என்கிற எண்ணத்தோடு இங்கே வருகை புரிந்திருக்கிற ஆலிம் பெருமக்களே, பொதுவாக உலகில் கற்பித்த ஆசிரியர்களை கல்லூரி நாட்களோடு தொலைத்து விடுவதுதான் மாணவர்களின் இயல்பு. கல்லூரியை விட்டு வெளியே வந்தும் பல ஆண்டுகள் கடந்தும் ஒரு ஆசிரியரை நெகிழ்ச்சியோடும் கண்ணீரோடும் மிகுந்த மரியாதையோடும் நினைத்து பார்க்கிற ஒரு நிகழ்வு சில ஆசிரியர்களுக்கு மாத்திரமே அமைகிறது. கற்பித்து தருகிற காலங்களில் ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையில் உருவாகிற அந்த ரசவாதம் தான் அந்த மாணவர்கள் தங்களின் கபருக்கு செல்கிற வரை அவர்களின் கல்வியில் நிலைக்க வைக்கிறது. அந்த மகத்தான உயர்ந்த நிலையை பெற்ற ஆசிரியர் பெருமக்களில் மரியாதைக்குரிய கமாலுத்தீன் ஹசரத் அவர்களும் ஒருவர். ஹசரத் அவர்களை பொறுத்தவரை மாணவர்களை அவர்கள் மாணவர்களாக பார்ப்பதில்லை, தன் சொந்த பிள்ளைகளாக கூட இல்லை, அதைவிடவும் மேலாக பார்க்கிற பக்குவம் ஹசரத் அவர்களிடத்தில் இருந்தது. தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் என்று மாணவர்களை பார்த்தார்கள். பாடங்களை நடத்துவதில் அவ்வளவு பெரும் பேரார்வம் அவர்களுக்கு எதனால் கிட்டியது என்றால் அந்த அமானிதத்தை பாதுகாக்கின்ற பொறுப்புணர்வு. ஒரு கட்டத்தில் மதரசாவின் நிர்வாகம் கதிர் சபக் என்கிற ஆயுதத்தை வைத்து பெருமாள் ஹசரத் அவர்களை மிரட்டியது. காலையில் பாட நேரத்தில் 3 மொழிகளிலும் மாணவர்களுக்கு பாடங்களை விளக்கி சொல்ல வேண்டிய கட்டம் இருந்ததனாலே செல்ல வேண்டிய அளவிற்கு பாடத்தை நடத்த முடியவில்லை என்கிற நிர்பந்தம் ஏற்பட்டதனாலே அந்த மாணவர்களை எல்லாம் மக்ரிபுக்கு பின்னாலும் வரவழைத்து ஹதரத் அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். அந்த பாடத்தின் எல்லையை கண்டிப்பாக தொட்டுவிட வேண்டும் என்று நிர்வாகம் நிர்பந்தப்படுத்திய நெருக்கடியான நேரத்தில் தான் மாணவர்களுக்கான அந்த ஹக்கை மிகுந்த சிரமங்களுக்கு இடையிலும் கூட ஹதரத் அவர்கள் நிறைவேற்ற அர்ப்பணித்தார்கள். பாசாங்கில்லாத மனிதர்கள், போலித்தனம் கிடையாது, வெள்ளந்தியான வெளிப்படையான மனிதர்கள்.
அவர்கள் கண்மூடி சிந்திக்கிற பேரழகு ஒரு அழகு. அவர்களின் வாயிலிருந்து வருகிற லூசு பயலை, புலி மூட்டை என்பதெல்லாம் அது வசவுகள் அல்ல, வாழ்த்துக்கள். ஹதரத் அவர்களின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்துவிட்டன என்றால் ஹதரத் அவர்களின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாகி போனார்கள் அந்த மாணவர்கள் என்று பொருள். சின்ன சின்ன விஷயங்களிலும் அவ்வளவு கவனம் எடுத்துக் கொள்வார்கள். எளிமையும் அடக்கமும் உலக பற்றற்ற தன்மையும் ஹஸரத் அப்படி நெஞ்சில் உறைந்து போயிருந்தது. எந்த அளவிற்கு என்றால் நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்கிற பாடம் பாக்கையாத்தில் நடத்த வேண்டிய கட்டத்தில் அந்த கிதாப் முதலாக ஹஸரத் அவர்கள் ஓதி கொடுக்கிறார்கள். யாருடைய காலம் என்றால் BM சியாவுதீன் ஹஸரத் அவர்களுடைய காலம், ஐயம்பேட்டை. அப்போதுதான் அந்த கிதாபை ஓதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுகிறது. அந்த கிதாப் அவங்கதான் பாடம் நடத்துறாங்க. பழைய நுஸ்காவாக இருந்ததனாலே அதனுடைய எழுத்து பிரதிகளில் கொஞ்சம் மங்களும் மயக்கமும் இருந்ததனாலே அதை கொஞ்சம் சரி செய்து கொண்டு அந்த கிதாபினுடைய வரிகளை எல்லாம் சரி செய்து கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். அதற்கு பாடம் நடத்துகிற அந்த அழகை மாணவர்களாக இருக்கிற நேரத்தில் நாம் ரசித்திருப்போமா என்று தெரியாது. ஆனால் பல ஆண்டு காலங்கள் கடந்து நாம் ஒரு நிலைக்கு வந்ததற்கு பின்னால் அந்த காட்சி கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு வழிகாட்டுகிற ஆசான் அல்லது பொறுப்பு மிக்க ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி அர்ப்பணிக்கிற அந்த உணர்வை அந்த காட்சி நமக்கு தந்து கொண்டிருக்கும். அப்படி பாடம் நடத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு இடத்தில் ஹஸரத் அவர்கள் விளக்கம் சொல்வதற்காக எத்தனிக்கிறார்கள். ஆனால் சரியாக அந்த இடத்தை அவர்களால் கடந்து வர முடியவில்லை. மாணவர்கள் எல்லாம் பாட வகுப்பில் அவர்கள் அமர்ந்திருக்கிற சூழலில் புரியாத இந்த இடத்தில் அந்த இடத்தை விட்டும் கடந்து போகாமல் ஹஸரத் அவர்கள் உடனடியாக அந்த கிதாபை தூக்கிக்கிட்டு போய் அப்துல் ரஹ்மான் ஃபதுஃபரி ஹஸரத் அவர்கள் மிகவும் திறமை வாய்ந்த ஒரு மகத்தான மனிதர், அவரிடத்தில் அந்த இடத்தை சொல்லி விளக்கம் கேட்டு அதை தெரிந்து தெளிந்ததற்கு பின்னால் அவசரமாக மாணவரிடத்திலே உடனடியாக வந்து அதற்குரிய விளக்கத்தை சொன்னார். இது ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய அமானிதத்தை நிறைவேற்றுகிற அந்த பயணத்தில் ஹஸரத் அவர்களுடைய ஒரு தனித்தன்மையாக நாம் இதனை பார்க்க முடியும். மிகவும் எளிமையாகவும் பற்றற்ற ஒரு ஞானியை போல ஹஸரத் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை கடத்தியிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அதிகம் கேட்டு வருகிற துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னை கடைசி வரை அடுத்தவரிடத்தில் கையேந்த வைத்து விடாது. மாணவரிடத்தில் சொல்லுவாங்களா, என் இயல்பும் என் சுபாவமும் கொஞ்சம் கூச்சம் எனக்கு அதிகம். எனது தேவைகளை அடுத்தவரிடத்தில் முறையிட்டு பெறுகிற சுபாவம் எனக்கு ஆரம்பத்திலேயே இல்லை. ஒருவேளை அதனால்தான் எனக்கு இறைவன் 2 ஆண் குழந்தைகளை தந்து பெண் குழந்தைகளை தராமல் போய்விட்டான். அப்படி தந்திருந்தால் அதை முன்னிட்டு அதனுடைய கல்யாண செலவுகளுக்காக யாரிடத்திலாவது நான் வேண்டி நிற்க வேண்டிய அந்த வாசலில் நிற்க வேண்டிய அவலம் வந்து விடுமோ என்பதனால் அல்லாஹ் எனக்கு தராமல் விட்டுவிட்டான் என்று ஹஸரத் அவர்கள் சொல்வார். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா என்கிற அந்த துவாவை ஹஸரத் சொல்லும்போது சொல்லுவாங்க, பாடத்துக்கு வரும்போது வீட்டில் மனைவி மக்களிடத்தில் ஏதேனும் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் சச்சரவு, கொஞ்சம் ஒரு மன கஷ்டம் இருக்கிற அந்த கஷ்டத்தில் பாடத்தில் வந்துட்டு சொல்லுவாங்க, அந்த வசனத்தை இந்த துவாவை நான் ஓதிட்டு போனா காலையில் இருந்து வருகிற அந்த நேரத்தில் எவ்வளவு மனச்சங்கடத்தோடு நான் வந்திருந்தேனோ, இந்த துவாவை ஓதிட்டு வீட்டுக்கு போனா எத்தகைய சங்கடங்களின் எத்தகைய அந்த
அசைவுகளும் கூட இல்லாமல் வீடு மிகவும் சாந்தியாக இருக்கும், நான் அதனை அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். பாடம் நடத்துவதில் மகத்தான ஆளுமை கொண்டவர்கள் ஹஜ்ரத் அவர்கள். ஹதீஸ்களுக்கும் குர்ஆனுடைய வசனங்களுக்கும் விளக்கம் தருவதில் ஒரு தனி திறமை வாய்ந்தவர்கள் ஹஜ்ரத் அவர்கள். அத்தஅமுருன الناس بالبر وتنسون انفسكم அப்படிங்கிறதுக்கு நாம என்ன அர்த்தம் கொடுப்போம்? சாதாரணமாக நாம் என்ன அர்த்தம் வைத்திருக்கிறோம்? அத்தஅமுருன الناس بالبر وتنسون انفسكم, உங்களை நீங்கள் மறந்துவிட்டு நன்மையை அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா அப்படின்னு நம்ம அர்த்தம் வைப்போம். அப்படித்தான் அர்த்தம் வைக்கிறோம். நார்மலா பொதுவாக நாம் பொருள் வைப்பது அதுதான். உங்களை நீங்கள் மறந்துவிட்டு நன்மையை அடுத்தவர்களுக்கு ஏவுகிறீர்களா அப்படின்னு நம்ம அர்த்தம் வைப்போம். அசத்து சொல்லுவாங்க, இப்படி அர்த்தம் வைக்கக்கூடாது. ஏன்னா பிறருக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்வதில் நாம் செய்யாத ஒன்றை பிறருக்கு எடுத்துச் சொல்வது குற்றம் என்கிற தொனி இந்த அர்த்தத்தில் வருகிறது. இங்க இஸ்திஃபாமுடைய மஹல் எது தெரியுமா? கேள்வியின் இடம் எது தெரியுமா? கேள்வி பிறக்கும் இடம் எது தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க தஅமுருன الناس بالبر وتنسون انفسكم அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்னா, பிறருக்கு நன்மைகளை ஏவுகிற பொழுது உங்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா? தன்சவுனல இஸ்திஃபாம் இருக்குது. பிறருக்கு நன்மைகளை ஏவுகிற பொழுது உங்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். கேள்வியை அந்த இடத்தில் கிளப்ப வேண்டும் அப்படின்னு ஹஜ்ரத் அவர்கள் தஃசீர்ல உள்ளதுதான். ஆனா அதை விளக்குகிற பொழுது மிக எளிய முறையில் விளக்கிவிடுவார். ஒரு மாணவரிடத்தில் சில நேரங்களில் எவ்வளவு உரிமை எடுத்து பழகுவார்கள், எவ்வளவு உணர்வு பூர்வமாக பழகுவார்கள் என்றால், கேலியும் கிண்டலும் பாசமும் கரிசனமும் அவர்களின் உரையாடலில் அப்படியே உறைந்து போயிருக்கும். எங்க ஊருக்கு பக்கத்துல பேட்மா நகரம் ஒரு ஊர் இருக்கு. அந்த பேட்மா நகரத்தில் இருந்து இருவர் ஓதினார்கள். ஒன்னு மர்ஹூம் எனது அண்ணன் எஸ்.எம். ரஃபீகுத்தீன் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள், இன்னொன்னு அப்துல் ஹமீது பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள். இந்த இருவரும் பாக்கியத்தில் ஓதியவர்கள். அவங்க ஓதும் போது உடல் கனமான உடல் இருவருக்கும் உண்டு. அதே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் தொப்பையும் உண்டு. கனத்த உடலும் மெலிதான தொப்பையும் கொண்ட இருவர் ஹஜ்ரத் அவர்களுக்கு முன்னால போகும்போது, உங்க ஊர் ரெண்டு பேருக்குமே பேட்மா நகரம் சரியான ஊரா இருக்குது. பேட் என்று சொன்னால் தொந்தின் அர்த்தமா? வயிறு, நல்ல கனத்த வயிறு கொண்டவர்கள் ஊர் பேர் வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் அது மாதிரியே இருக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க ஹஜ்ரத். அப்ப ஹஜ்ரத்துக்கு ரஃபீகுத்தீன் விளக்கம் சொல்வாரு, இல்ல ஹஜ்ரத், பேட் என்கிற ஒரு ஆங்கில துறை எங்கள் ஊரை தானமாக தந்தார். எனவே நன்றி கடனுக்காக அந்த பேட் என்கிற அந்த துறையை நினைவு கூறுவதற்காக பேட் மா நகரம் என்கிற அந்த பெயர் தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறது என்று அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். மாணவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் பேரார்வம் கொண்டவர்கள், புதுமை சிந்தனை கொண்டவர்கள். ஒரு தடவை அப்துல் அசீஸ் பாக்கவி எங்கேயோ போயிருக்கிறாங்க, ஹஜ்ரத் எங்கேயோ போயிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புத்தகத்தை பார்த்திருக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் நாலேஜ் பேங்க், குழந்தைகளுக்கு அறிவியல் தகவல்களை எளிதாக சொல்கிற கருத்துக்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை பார்த்துக்கிறாங்க. அப்துல் அசீஸ் பாக்கவிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த புத்தகத்தை வாங்கி நூலகத்தில் வை, நம்ம பிள்ளைக்கு உதவும். ஹஜ்ரத் அவர்கள் பாடம் நடத்துகிற பொழுதும் கூட அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு சொல் எது தெரியுமா? மாணவர்கள் சில நேரத்தில் திட்டமிட்டு தீர்மானம் செய்து போவார், இன்னைக்கு பாடத்தை ஓச்சிடணும், பாடத்தை கட்டடிச்சிடணும்னு நினைச்சிட்டு போவாங்க. பாடத்தை கட்டடிக்கிறதுனா ஹஜ்ரத்தினுடைய வகுப்பை பொறுத்தவரை பாடத்தை கட்டடிப்பது என்பது பாடத்திற்கு செல்லாமல் இருப்பதல்ல, சென்று பாடம் நடத்தாமல் இருப்பது. பாடம் நடத்தும் போது ஹஜ்ரத்துல எதையாவது ஒரு செய்திகளை போட்டு விட்டுறது.
ஒரு விஷயத்தை ஹஜ்ரத் அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை விளக்குறதா இருந்தால் அடி முதல் ஆழம் வரை உள்ளே இருக்கிற நுட்பமான தகவல்களை எல்லாம் வரிசையாக அடுக்கடுக்காக சொல்லி விளக்குவது ஹஜ்ரத் அவர்களுடைய இயல்பு. சில மாணவர்கள் திட்டமிட்டு செல்வார்கள், ஹஜ்ரத் இன்னைக்கு பாடம் நடத்தாம வேற விஷயத்துல கவனத்தை கொண்டு போயிடணும். சில நேரத்தில் மாணவர்களின் திட்டம் பலிக்கும், சில நேரத்தில் ஹஜ்ரத் அவங்க சுதாரிச்சிருவாங்க. என்ன வேற மாதிரி கொண்டு போக பார்க்குற, பாடத்துக்கு வாடா அப்படின்ட்டுருவாங்க. லூசு பையில எங்கேயோ என்ன கொண்டு போற அப்படின்ட்டுருவாங்க. பாடம் நடத்துவதில் அவ்வளவு ஆர்வமும் அவ்வளவு ஒரு கொந்தளிப்பான மனநிலை ஹஜ்ரத் அவர்களிடத்திலே உண்டு. எப்படியாவது பிள்ளைகளுக்கு விஷயங்களை சேர்த்து விட வேண்டும் என்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கி வை, அது பிள்ளைகளுக்கு உதவும் அப்படின்னு அப்துல் அசீஸ் பாக்கிட்ட சொல்றாங்க. அவர் வாங்கி வச்சுட்டார், அது விளங்குறாரு. அது சொல்றாரு, நான் ஓதி முடித்து ஒரு ஊருக்கு சென்றிருந்த பொழுது ஒரு இடத்துல பார்த்து ஹஜ்ரத் எந்த புக்கை வாங்க சொன்னாங்களோ அது மாலை நேர தெருவோர கடைகளில் அந்த புத்தகம் ஒன்று இருந்துச்சு. ஏன் பிள்ளைகளுக்கு உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். வாங்கி என்னுடைய செல்ஃபில் வச்சேன். சில நேரங்களில் அறிவு பசிக்காகவும் தகவல் ருசிக்காகவும் எனது பிள்ளைகள் அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு தகவலை திரட்டுவதற்காக புரட்டுகிற பொழுதெல்லாம் என் ஆசான் கமாலுதீன் ஹஜ்ரத் அவருடைய ஞாபகம் எனக்கு வருகிறது என்று சொல்கிறார் அப்துல் அசீஸ் பாக்கர். ரஃபீயுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் அவரிடத்தில் அல் இர்ஷாத் அந்த மாணவர்களை செதுக்கியதில் அல் இர்ஷாத் மன்றத்திற்கும் அதனுடைய நிழலாக வெளிவந்த அல் இர்ஷாத் மலருக்கும் பாக்தவிகளை செதுக்கியதில் சீரமைத்ததில் பெரும் பங்கு இருக்கிறது. அந்த அல் இர்ஷாதுடைய மலருக்காக சுதந்திர தினம் அந்த மலருக்காக வேண்டி தயார் செய்து வருகிற நேரத்தில் ரஃபீயுத்தீன் ஹஜ்ரத் வந்து ஹஜ்ரத்ல ஒரு பேட்டி கேட்கலாம் அப்படின்னு போய் உட்கார்றாரு. ஹஜ்ரத்ல சொல்றார், ஹஜ்ரத் உங்ககிட்ட பேட்டி கேட்டு அதை பதிவு செய்து நான் வெளியிடலாம் என்று கருதுகிறேன். அப்ப ஹஜ்ரத் சொன்னாங்கன்னா நல்ல விஷயம்தான். ஹஜ்ரத் கைட் கொடுக்குறாங்க. இவர் பதற்றமா போய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப ஹஜ்ரத் கைட் பண்றாங்க, நல்ல காரியம் செய்கிற. பொதுவாக மாணவர்களுக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர்களை பற்றிய சொந்த விஷயங்கள், அவருடைய குடும்பம் சார்ந்த சொந்த விஷயங்களை குறித்த தகவல்கள் தெரியாமல் இருக்கும். எனவே நீ கேள்வி கேட்கிற கேள்விகள் வந்து ரொம்ப கனமான கேள்விகளை கேட்டு உன்னையும் மண்டை பிடிச்சிக்கிறாத, என் சொந்த வாழ்க்கையிலிருந்து சில கேள்விகளை கேளு அப்படின்னு ஹஜ்ரத் கைட் பண்றாங்க. ரஃபீயுத்தீன் சொல்றாரு, ஹஜ்ரத் அவர்கள் இப்படி சொன்னதற்கு பின்னால் என்னுடைய படபடப்பு நீங்கியது. எப்படி கேட்பது, எந்த கேள்விகளை வைத்து துவங்குவது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், மண்டையை வைத்துக் கொண்டிருந்தேன். ஹஜ்ரத் அவர்கள் ஒரு அருமையான பாதையை போட்டு தந்தாங்க. சொந்த கேள்விகளை எல்லாம் நான் தொகுத்தேன். அப்படி நான் கேட்டு அதை எழுதிக் கொள்வதற்கு வசதியாக ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன நேரத்தில் தகவல்களை மெல்ல மெல்ல சொன்னார். நான் எழுதிக் கொள்வதற்கு வசதியாக மெதுவாக 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 ஒரு பொத்தாம் பொதுவான பேட்டியாக இல்லாமல் அது பின்னால் வருகிற பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற அந்த கரிசனத்தோடும் அந்த கருணையோடும் அவர்கள் தந்த பேட்டி என்று ரஃபீயுத்தீன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அல் இர்ஷாத் மலர்ல இருக்குது. அது ஒரு மாதிரியாக வெளியாக வந்து ஹஜ்ரத் அவருடைய நினைவேந்தல் மலரில் பின்னாடில் அது வெளியானது. ஹஜ்ரத்துக்கு ரொம்ப லாபகமாகவும் மொழி ஆளுமையோடும் ஹஜ்ரத் அவர்களுக்கு பேச தெரியாது. உண்மைதான், ஹஜ்ரத் அவர்களுக்கு பேச தெரியாது. ஆனால் அவர்கள் மிக இயல்பாக அவர்களுடைய மொழியினுடைய லாபகம் குறித்து எப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் இருக்கிறது. ராம்நாடு மொழி அப்படின்னு தான் ஹஜ்ரத்துடைய பேச்சு மொழிக்கு சொல்லப்படுவது உண்டு. ஏன்னா மங்களக்குடி போன்ற பகுதிகள் தான் அவருடைய சிறுபிராயம் கழிந்திருக்கிறது. அது ராம்நாடு பகுதியை சார்ந்தது. எனவே மொழி நடையும் அவர்களுடைய உரை நடையின் வடிவமும் ராமநாத அந்த பாணியில் இருந்ததனாலே மிக எளிமையாக ஒரு கிராமத்து பாணியில் ஹஜ்ரத் அவர்களுடைய அந்த லாபகமான மொழி வரும். ஆனால் ஒரு விஷயம் குறித்து ஹஜ்ரத் அவர்கள் பேச ஆரம்பித்தால் முத்துக்கள் அப்படியே உதிர்ந்து
கொண்டே இருக்கும், முத்துக்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு விஷயங்களை அவ்வளவு அற்புதமாக சொல்கிற அந்த திறமை கொண்டவர்களாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். நிறைய விஷயங்களை சொல்லணும். அதற்கவர்கள் அவருடைய மனைவியார் 8/3/1994 அன்று ரமதான் பிற 25 வேலூர் சிஎம்சியில பெட் 25 அதுல வஃபாத் ஆகிறாங்க. ஹசரத்துடைய தகப்பனார் பெயர் முகமது ஹுசைன் என்பது. கபீர் ஹசரத் என்றவர்கள் அடைமொழி கொண்டு அழைக்கப்பட்டார். ஏன்னா இந்த பேர்ல இன்னொரு ஹசரத் இருந்தாங்க, அவங்க சகீர் ஹசரத் அழைக்கப்பட்டாங்க. 2 ஹுசைன் அவர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும் என்பதனால ஹசரத்தினுடைய தகப்பனாரை அன்றைய ஆளுங்கள் கபீர் ஹசரத் அழைப்பாங்க. ஹசரத்துடைய பேர், அத்தாவுடைய பேர் முகமது ஹுசைன் என்பது, அம்மாவுடைய பேர் மஹமூதா என்பது. கபீர் என்று ஒரு அடைமொழியால் அவருடைய தந்தை அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். 1994 அவருடைய மனைவியார் வஃபாத் ஆகிறார்கள். மனைவி காலில் ஒரு புண் சுகர்ல கொஞ்சம் புண் வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆகும்போது மனைவி படுகிற சிரமங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதற்கு மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்கிறார்கள். இவ்வளவு சிரமப்படுகிறார்கள். வீட்டிற்கு வந்ததற்கு பின்னாலும் இந்த சிரமத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா? பணிவிடை செய்வதற்கான ஒரு சூழல் அமையுமா? தன்னுடைய பொறுப்பை விட்டுவிட்டு இவளுக்கு முழு நேரமாக நாம் பணிவிடை செய்ய முடியுமா என்றெல்லாம் அவருடைய மனதில் நினைவுகள் அப்படியே அலையலையாய் வந்து கொண்டிருக்கிற சூழலில், யா அல்லாஹ், என் மனைவியின் வாழ்நாள் உனக்கு சிறந்தது என்று கருதினார், அவருடைய வாழ்நாளை நிறைவு என்று கருதினால் அதற்குரிய காரியத்தின்படி நீ அமைத்துக்கொள் என்று என் மனதில் நான் வேண்டினேன். அல்லாஹ் அதனை கபூல் செய்தான் என்று சொல்கிறார். மனைவியினுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஹஜ்ரத்துடைய பேரார்வம் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. பாக்கியாத்தில் தன்னுடைய முழு நேரத்தையும் ஒப்படைப்பதற்கு ஹஜ்ரத் அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் மீத நேரங்களில் ஹஜ்ரத் அவர்களுக்கு முத்தவல் முக்தசர்ல ஒரு பாடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற நேரங்களில் எல்லாம் ஜவாஹிருல் குர்ஆன் பாக்கியாத்திலிருந்து வெளியான ஜவாஹிருல் குர்ஆனில் தன்னுடைய முழு நேரத்தையும் அங்கே பயன்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஹிதாயத்துல் அவுகாத் எனப்படுகிற கிப்லா தொழுகை நேரம் அது குறித்த விளக்கங்கள் உள்ளடக்கிய ஹிதாயத்துல் அவுகாத் எனப்படுகிற அந்த கிதாபை 1994 ஹஜ்ரத் அவர்கள் வெளியிடுகிறார்கள். கிதாபுல் ஈமான், புகாரில கிதாபுல் ஈமான், அதற்கு ஷரஹ் ஹஜ்ரத் எழுதியிருந்தாங்க. எப்படி ஷரஹ் எழுதினாங்க? ஓதுகிற காலத்தில் ஹஜ்ரத் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உஸ்தாது யாருன்னா 4 பேரை ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று உத்தம்பாளையம் அபூபக்கர் ஹஜ்ரத் அவர்கள், இன்னொன்று ஷேக் ஹசன் ஹஜ்ரத், இன்னொன்று ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்கள், இன்னொன்று அமானி ஹஜ்ரத். இந்த 4 உஸ்தாதுமார்களும் ஹஜ்ரத் அவர்களை செதுக்கியதில் அதிகப்படியான பங்கு கொடுத்தவர். ஹஜ்ரத் அவர்களுடைய பாடம் நடத்துகிற முறையை நாம் சிலாகிப்பதுண்டு. எப்படின்னா, ஒரு பாடத்தை அவர்கள் நடத்தப் போகிறார்கள் என்றால் அந்த பாடத்தின் உட்கருத்துக்களை மிக லாபகமாக முதலிலேயே சொல்லிவிட்டு மாணவர்களின் மனதில் அதனை பதிய வைத்து விட்டதற்கு பின்னாலே மாணவர்கள் அந்த பாடத்தில் மிகவும் நிறைவை அடைந்ததற்கு பின்னாலே எது குறித்து கருத்தை சொல்லி இருக்கிறோமோ அதன் அரபு வாசகங்களை அதற்கு அவர்கள் சொல்ல சொல்ல அப்படி லட்டு மாதிரி உலக போய் இறங்கிட்டு இருக்கும். இப்படி சொல்லிவிட்டு சொல்வார்கள். இப்படி பாடம் நடத்துகிற முறையை நான் கற்றுக்கொண்டது என்னுடைய உஸ்தாது பெருந்தகை அமானி ஹஜ்ரத் அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். இந்த ததுக்கிரத்துல் முத்தகத்திமின் ஒரு அம்சம் இருக்கிறது. முன்னோர்களை நினைத்து பார்த்தல், முன்னோர்களின் பெயர்களை மறைக்காமல் இருத்தல், இது கல்வியில மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த சனத் என்றது எதற்காக வேண்டும்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய்வழி சொற்கள் நம் வரை வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் சனத் இருக்கிறது. இந்த சனத் தான் பெருமானாரின் வார்த்தைகளுக்கான கம்பீரமான சிம்மாசனம் இல்லையா? இந்த சனத் வேணும். ஒரு ஆள்கிட்ட இருந்து வருதுன்னா அதை சொல்வதில் நாம் வெட்கப்படக்கூடாது, அதை சொல்வதில் நாம் பின்தங்கி விடக்கூடாது. ஹஜ்ரத் அவர்கள் எதை சொன்னாலும் எந்த விஷயங்களை
சொன்னாலும் அது யாரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன், யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் என்கிற அந்த விவரங்களை துல்லியமாக சொல்கிற அந்த உணர்வை ஹஜ்ரத் அவர்கள் பெற்றிருப்பார்கள். எனவே அந்த கிதாபில் ஈமானுக்கு ஷரஹ் எழுதின இல்ஹாமுல் பாரி என்கிற அந்த கிதாபை 1996 அன்று ஹஜ்ரத் அவர்கள் வெளியிடுகிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளிலே ஹஜ்ரத் அவர்களுடைய பற்றி சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு பின்னால் ஹஜ்ரத் அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது. 9 மணிக்குள்ளாக இந்த நிகழ்வு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அன்பிற்கு நீங்க பெருமக்களே, ஆக்கவி சொந்தங்களே, நம்ம யோசிச்சு பார்க்கிற ஒரு ஆசிரியரை நினைத்து பார்க்கிற அந்த நெகிழ்ச்சியான அனுபவங்கள் எல்லோருக்கும் இருந்திருக்கிறதா என்றால் முதலில் பெருமானாருக்கு இருந்திருக்கிறது. பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் உலகில் இல்லை. ஆனால் தனக்கு கற்றுக் கொடுத்த ரப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்ச்சியோடு நினைவு கூர்ந்திருக்கிறார். அத்தபனி ரப்பி வ அஹ்ஸன தஅதீபி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என் இறைவன் எனக்கு ஒழுக்கத்தை கற்பித்தான். அவன் கற்பித்த ஒழுக்கம் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. யார் சொன்னா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅல்லிம் என்கிற நிலையில் அல்லாஹ்வை வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை நெகிழ்ச்சியோடு நினைத்து பார்த்திருக்கிறார்கள். சஹாபிக பெருமக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து பார்த்திருக்கிறார்கள். இருக்கும் பொழுதும் பெருமானார் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னாலும் கூட கான யுஅல்லிமுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த வாசக சொற்களில் சஹாபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சொல்லிய தகவல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு மாணவன் எப்போது மதிப்படைகிறான் தெரியுமா? தனக்கு கற்பித்துக் கொடுத்த ஆசிரியர்களை அவர்களின் கல்விக்காக அவர்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார்கள் என்பதற்காக நினைத்து பார்க்கிற நேரங்களில் தான் ஒரு மாணவனின் மதிப்பும் மரியாதையும் கூடுகிறது என்கிற வகைகளில் தான் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அவருடைய இறுதி காலம் சேலத்தில் இல்லையா? சேலத்தில் ஒரு கமால் இருந்தாங்க, நீண்ட காலம் இருந்தாங்க. ஆரணி பாபான்னு சொல்லுவாங்க இல்லையா? சேலத்தில் ஒரு கமால் இருந்தாங்க. கடைசி காலத்தில் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னாலே இங்குதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற வலியுறுத்தல்களை கடந்து அவர்கள் ஆரணியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அவர்கள் வஃபாத்தாகி இங்கே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாலே சேலத்தை சார்ந்த ஒரு மௌலவி, சில மௌலவிகள், சில மனிதர்கள் நமக்கு கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். எங்கள் ஊரில் வாழ்ந்த கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் இங்கே அடக்கம் செய்யப்படவில்லையே என்பதில் எங்களுக்கு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக அந்த ஏக்கம் எங்களுக்கு குறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மன்னரையை கபரை அல்லாஹ் வெளிச்சப்படுத்தி வைப்பானாக. அவர்களுடைய ஃபைஸானை, அவர்களுடைய இல்மின் பரக்கத்தை நாம் இப்போதும் எப்போதும் அனுபவிக்கிற சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. வஃபாத்துடைய நேரம் சேலத்தில் அவர்களுடைய மூத்த மகனாருடைய வீட்டில் நிகழ்ந்தது. அதிகாலை 3:45 மணிக்கு அவருடைய ரூஹு பிரிகிறது. அவர்களே ஒப்புக்கொண்ட நிலையில் குட்டிக்காட்டூர் உஸ்தாத் இப்ராஹிம் அன்வாருல்லா ஹஜ்ரத் அவர்களின் வழியாக அவர்களிடத்தில் பையத்து பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அவர்கள் பையத்து பெற்றிருந்தார்கள். தான் பையத்து பெற்றிருக்கிற செய்தியையும் கூட சில இடங்களில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய உயிர் பிரிகிற நேரத்தில் ஹஜ்ரத் அவர்கள் இரவோடு இரவாக 2:30 மணிக்கு அவர்கள் வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள். பக்கத்தில் உட்கார்ந்து குர்ஆனை ஓத சொல்லி எல்லோரும் ஓதுகிறார்கள். யாசினை ஓத சொல்கிறார்கள். அப்படி யாசின் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் அவருடைய உடல் நசிந்து 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 மிகவும் பலவீனமான நிலையில் அவர்கள் இருக்கிற பொழுது அது மரணத்தினுடைய அறிகுறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் அவர்கள் யாசினை ஓத சொல்கிறார்கள். 3வது யாசின், ஒவ்வொரு யாசினுடைய முபீன் ஓதுகிற நேரத்தில் எல்லாம் ஹஜ்ரத் அவருடைய உடலில் ஒரு சின்ன அதிர்வை ஹஜ்ரத் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 3வது யாசின் ஓதி 5வது முபீன் ஓதுகிற இடத்தில் தான் ஹஜ்ரத் அவருடைய ரூஹு பிரிந்தது என்கிற செய்தியை இப்ராஹிம் ஹஜ்ரத் அவர்கள், அன்வாருல்லா ஹஜ்ரத் அவர்கள் தங்களுடைய டைரி குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மன்னரையை பூஞ்சோலையாக மாற்றித் தருவானாக.
அவர்களின் வழியாக ஆயிரக்கணக்கான வாக்குகள் அவர்களிடத்தில் ஓதிய மாணவ செல்வம். எவ்வளவு பெரிய மகத்தான செல்வத்தை இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கபூல் செய்து கொள்வானாக, நம்மையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. இந்த நினைவுகளை சுமக்கிற நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கையிலும் அல்லாஹ் அவனுடைய அருள் வெளிச்சத்தை பாய்ச்சி தருவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.